சேலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி கண்ணாடியை உடைத்து ஓட்டுநருக்கு கத்திமுனை மிரட்டல். 3 வாலிபர்கள் அதிரடி கைது. சேலம் கொண்டலாம்பட்டி காவல் எல்லைக்கு உட்பட்ட அரியனூர் பகுதியில் உள்ள உணவகம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி கண்ணாடியை உடைத்து டிரைவருக்கு கத்திமுனை மிரட்டல் விடுத்து திருட முயன்ற 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்தவர் கார்த்தி. லாரி டிரைவரான இவர் திருச்சூரில் இருந்து பெயிண்ட் லோடு ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். சேலம் அரியனூர் அருகே வந்தபோது சாலையோரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 3 வாலிபர்கள் லாரியின் வலது பக்க கண்ணாடியை உடைத்து கார்த்தியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுள்ளனர். இதனால் உஷாரான கார்த்தி லாரியில் இருந்த இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு அவர்களை நோக்கி சத்தமிட்டுள்ளார். டிரைவரின் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வருவதை கண்டு அந்த 3 பேரும் தப்பியோட முயன்றனர். அப்போது நெய்க்காரப்பட்டியை சேர்ந்த பிரவீன் என்பவரை மட்டும் பொதுமக்கள் மடக்கி பிடித்து கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் பிரவீனிடம் நடத்திய விசாரணையில் மற்றும் மல்லமூப்பம்பட்டியை சேர்ந்த கிஷோர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் விரைந்து கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். பின்னர் கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.